எங்க லே அவுட் போட்டாலும் இந்த ஒரு டைப் ஆஃப் பிளாட் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சேல் ஆயிடும். அது என்ன உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கார்னர் பிளாட். அண்ட் இதுக்கு 4 முக்கியமான ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், 2 ரோட் ஆக்சஸ். கார்னர் பிளாட்டுக்கு 2 ரோட் ஆக்சஸ் கிடைக்கும். இந்த பக்கம் ரோடுக்கு வீடு கட்டிக்கலாம், அந்த பக்கம் ரோடுக்கு கடை கட்டிக்கலாம். இப்படி கமர்ஷியல் பொட்டன்ஷியல் இதுல அதிகமா இருக்கிறதுனால எப்பவுமே இதுக்கு பிரைஸ் அதிகமா இருக்கும். ரெண்டாவது, பிக்கர் ஃப்ரண்டேஜ். கார்னர் பிளாட் பொதுவாகவே ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். இதனால டிரைவ்வே, பார்க்கிங், எலவேஷன் இது எல்லாமே செம்மையா கட்டலாம். ஆட்டோமேட்டிக்கா டிமாண்டும் அதிகமா இருக்கும். தேர்ட் ஒன், வென்டிலேஷன். 2 சைடும் ஓப்பனாக இருக்கிறதுனால லைட்டும் ஃபேனும் ஜென்மத்துக்கு நீங்கள் போட வேண்டாம். ஸோ பில்டர்ஸ் இதில் உங்களுக்கு ஆப்வியஸாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இதில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா பயப்பட வேண்டாம். இதுக்கு ஃபியூச்சரில் ரீசேல் பயங்கரமாக இருக்கும். ஃபோர்த் வந்து ரேரிட்டி. பொதுவாக ஒரு லே அவுட்டில் கார்னர் பிளாட் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக டிமாண்டாக தான் இருக்கும். ஸோ டிமாண்ட் இருந்தால் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக அங்கே எப்போவுமே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இன்றைக்கே வாங்க போகிற கார்னர் பிளாட் தான் நாளைக்கு உங்களுக்கு ரீசேலில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கார்னர் பிளாட் வாங்குவீங்களா மாட்டீங்களா? அண்ட் அதுக்காக கார்னர் பிளாட் மட்டும்தான் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. கார்னர் பிளாட்டுக்கு வந்து முந்திக்கோங்க.